ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹாம்ஸ்டர் காம்பாட் அப்படிங்கிற மாதிரி மைனிங் வந்து ரொம்ப நாளாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மைனிங் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, இவனுக்கு ஏர்ட்ராப் தருவானுங்களா மாட்டானுங்களா, தந்தால் எப்போ தருவானுங்க அப்படின்ற கேள்வி வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ண யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் யூசர்ஸுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஏர்ட்ராப் கொடுப்பானுங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. அப்படியே கொடுத்தா வந்து எவ்வளோ கொடுத்துட முடியும்? ஒரு ஆளுக்கு 10 ரூபாய்ன்னு வச்சுக்கிட்டா கூட இங்கே 3000 மில்லியன் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரோட் மேப் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒயிட் பேப்பர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேப்பர்னால் என்ன அப்படின்னா, அவங்க ப்ராஜெக்ட் வந்து எப்படி எப்படி கொண்டு போவாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ரோட் மேப் வந்து பார்த்துருவோம். ஸோ இது வரைக்கும் ஜூலை மாதம் வரைக்கும் எல்லாமே வந்து முடிச்சிட்டானுங்க. அடுத்து இனிமேல் இது தான் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அச்சீவ்மெண்ட் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் டெக் ஃபார் த லார்ஜஸ்ட் ஏர்ட்ராப் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்காங்க. இருக்கிறதுலே நாங்கள் தான் அதிகபட்சமான ஏர்ட்ராப் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு ப்ராடக்ட் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, போக தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் டாஸ்க் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஏர்ட்ராப் நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிஇ, அதுக்கப்புறம் ஏர்ட்ராப் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்துட்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வர்றதுக்கு எப்படி நமக்கு ஏர்ட்ராப் கைக்கு வர்றதுக்கு எப்படி இன்னும் ஒரு மாதமாவது ஆயிரும் அப்படின்னு இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒயிட் பேப்பரு. ஒயிட் பேப்பரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள். ஸோ ஏர்ட்ராப் வந்து இதை வச்சு தான் டிபெண்ட் ஆகி இருக்கும், இதை வச்சு தான் உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவாக டெய்லி வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே ஆக்டிவாக இருந்து அந்த டாஸ்க்லாம் பண்ணணும், அந்த கிளைம் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இன்டராக்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களோட டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும், டிஸ்கார்ட் சேனலாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அவங்களோட அஃபிஷியல் சேனலில் வந்துட்டு நீங்கள் போய் யார்ட்டையாவது பேசுகிறது, எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் எப்படா மச்சா இருக்க அப்படின்னு கேட்போமோ, அதே மாதிரி நம்ம டெலிகிராம் போய்ட்டு ஹாய் ஹலோ அந்த மாதிரி என்னத்தையாவது போட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்க மாதிரி இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே அவங்க ஏர்ட்ராப் எலிஜிபிலிட்டிக்கு வச்சுருக்க விஷயங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இன்வைட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அவங்களும் ஆக்டிவாக இருக்காங்களா, டெய்லி வந்து இன்ட்ராக்ட் வந்து பண்ணுறாங்களா, பாட் வச்சு எதுவும் பண்ணாமல் இருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் இன்வைட் பண்ண யூசர் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பை எனி சான்ஸ் அவங்க வந்து பண்ணலை அல்லது வந்து பாட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்க சமயத்தில் அதிலேருந்து கூட உங்களுக்கு ரிவார்டு வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவங்க அப்டேட் கொடுக்கும்போதே நான் டெலிகிராம் சேனலில் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸை பொறுத்து நமக்கு வந்துட்டு ரிவார்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்களும் இதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுமே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து நமக்கு ஏர்ட்ராப் கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதையுமே முடிக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ நான் மெயினாக இன்னொரு விஷயமும் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்கக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா பாயிண்ட்ஸு, இதுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, நயா பைசா கிடையாது, ஓகேவா? 1 பில்லியன் பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, இதுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுங்க. இது வந்து ஒரு வேஸ்ட்டு, இதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சரிங்களா? அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டாம். அதை யூஸ்ஃபுல்லாக ஏதாவது அப்கிரேட் பண்ணுறது, அச்சீவ்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து வாலெட் இன்டகிரேஷன். வாலெட் இன்டகிரேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த ஏர்ட்ராப் செக்ஷனில் வந்து வாலெட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க, ஓகேவா? அடுத்தது ரெப்புடேஷன். ஸோ ரெப்புடேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு எனக்கே தெரியல, இருந்தாலும் எனக்கு தோன்றதை வச்சு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஒரு பேட் பிஹேவியர் வந்து உங்கள் சர்க்கிளில் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கலாம் மேபி, ஓகேவா? இது வந்து என்னென்னு எனக்கு சரியாக தெரியல, எனக்கு தோன்றதை வந்து நான் சொன்னேன். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியுமே கிளியராக வந்து பண்ணுங்கள், ஓகே? டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுங்க. ஆல்ரெடி 300 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, ஓகேவா? ஸோ 300 மில்லியன் யூசர்ஸ்க்குமே கம்ப்ளீட்டாக அவங்க ஏர்ட்ராப் வந்து தரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க.
ஸோ அவங்க ஏர்ட்ராப் கொடுக்க போகும்போது முதல் விஷயமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிறவங்கள எப்படிடா வெளியே தள்ளி விடலாம், எல்லாருக்குமே ஏர்ட்ராப் கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, இருக்கிறதுல எவன் ஏதாவது ஒரு சின்ன தப்புனா கூட தூக்கி வெளியே போடு அப்படின்ற மாதிரி தான் பண்ண பார்ப்பானுங்க. ஸோ ஆல்ரெடி பிக்சலர்ஸ் மைனிங்கில் பட்டப்பாடு தான். நம்ம ஆல்ரெடி அந்த மெயின் பேலன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதை மெயின் பண்ணி வச்சா கடைசியில் லெவல் தான் முக்கியம்னு சொல்லி பெரிய ஆப்பா தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் இதுலேயும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கரெக்டாக அந்த எல்லா டாஸ்க்குமே கரெக்டாக பண்ணி வர பாருங்கள், ஓகேவா? ஸோ டோக்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுக்காம ஏன்னா தான் கொடுத்துருக்காங்க. அதில் மொதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க டோட்டல் சப்ளைலேருந்து 60% வந்து உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து அலோகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மீதி 40% வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்காக ஒதுக்க போகிறோம், லிக்விடிட்டி ஆட் பண்ணுறதுக்கு, பார்ட்னர்ஷிப் ஒதுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒதுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாங்கள் சீசன் 2வும் வந்து அதுக்கும் ஏர்ட்ராப் வந்து கொடுப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லுவானுங்க ஏர்ட்ராப் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்பாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஆப்டோஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுத்தானுங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப பெரிய அளவில் தான் கொடுத்தானுங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 80,000 கிட்டத்தட்ட 4 லட்சம் வரைக்கும் பர் யூசருக்கு வந்து கொடுத்தாங்க, ஓகேவா? சீசன் 1ல். சீசன் 2 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அக்யூரேட்டாக தெரில, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், சரிங்களா? கிட்டத்தட்ட டோட்டல் சப்ளைலேருந்து 45% நினைக்கிறேன், ஓகே, சரியாக தெரில, ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த 45%ல் சீசன் 1 ஏர்ட்ராப் அப்படின்னு கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 12% என்னமோ தான் ஏர்ட்ராப்பாக வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க, ஓகேவா? அதுவே பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ மீதி இருக்க 33% வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டிக்காக ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் வந்து கொடுக்கல. இது பார்த்திங்கன்னா 2022 நவம்பர் நினைக்கிறேன், அக்டோபர் நவம்பரான்னு தெரில, அந்த வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் அப்படின்னு அலோகேட் பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எந்த ஒரு ஏர்ட்ராப் அப்படிங்கிற விஷயம் இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் சீசன் 2 வரும், அதில் வந்து ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ சீசன் 1ல் நல்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி இருக்கிறதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ண பாருங்கள், ஓகேவா? ஸோ அடுத்து நான் இன்னொரு மெயினான விஷயம் சொல்கிறேன். இந்த ஹேம்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு உங்கள் கனவுலையும் நினைக்க வேண்டாம். சப்போஸ் எல்லாரையும் கழித்து விட்டுட்டு உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைத்தாலும் கூட எவ்வளோ கிடைக்கும் அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $20 ஒரு $40 அல்லது $45 தான் அதிகபட்சம் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு கிடைக்குமான்றது பெரிய சந்தேகம் தான். பை எனி சான்ஸ் கிடைச்சாலுமே வெறும் $20 $45 தான் கிடைக்கும். உங்களை சேர்த்து விட்டு அவன் சொல்லியிருப்பான், இதில் நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் கிடைக்கும், 4 லட்சம் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும்னு சொல்லி அது எல்லாமே ஃப்ராடு வேலை தான். எவனும் நம்பாதீங்க. இதில் வந்து பெருசாக வந்து யாரும் நம்ப வேண்டாம். ஹாம்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட் கிடைக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுங்க, சரிங்களா? பட் இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம், இடையில விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஆக்டிவாக வேணால் இருங்க. ஸோ அந்த $20 $40 அதுவும் ஒரு அமௌண்ட்டு தானே, ஃப்ரீயாக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அடுத்து ஏர்ட்ராப் வரும்போது நம்ம வந்து பேசுவோம்.